தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி வேட்பாளர் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகின்ற அன்பு சகோதரர் ஞானசேகரன் அவர்களுக்கு இன்றைக்கு திருப்பத்தூர் தொகுதி மக்களை சந்தித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வாக்கு சேகரிப்பதற்காக தமிழகத்துல தற்போது திமுக தேர்தல் அறிக்கை தமிழ்நாடு அரசியல் தமிழக பொதுமக்கள் நல்ல வரவேற்பு பண்றாங்க. அதுக்கு வேற தவிர உங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் கிட்டத்தட்ட 80% அது முக்கியமான வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் திமுக ஆட்சி ஏமாற்றி விட்டது என்கிறது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு முழுவதும் கொதித்து போயிருக்கிறார்கள். வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சுற மாதிரி இப்ப மீண்டும் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வரணும்னு கொடுத்திருக்கிற தேர்தல் வாக்குறுதி இது சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது, டம்மி ஸ்டார் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பேசி வருவதுதான் உண்மை. தமிழக வாழ்வுரிமை கட்சி தெரியலங்க, எனக்கு பத்தி தகவல் தெரியல. வேட்புமனு எதன் அடிப்படையில நிராகரிக்கிறாங்கிறது அது இந்த ரிட்டர்னிங் ஆபீசருடைய கடமை. அதை பத்தி எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் பதில் சொல்ல. என்டிஏ கூட்டணியில அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவாங்க. என்டிஏ கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும். அதுல அமமுக போட்டியிடம் 80% மேல் தொகுதிகளில் வெற்றி பெறும். பல இடங்கள்ல இது மாதிரி அந்த வேட்புமனு தாக்கல் போது கடைசி நாளப்ப சுருட்டியப்ப இது மாதிரி அங்கொன்று இங்கொன்று நடப்பது அது தவிர்க்க முடியாததாக இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா. நீங்க பயப்படுற அளவுக்குலாம் தேர்தலில் எந்த பாதிப்பும் வராது, அமைதியாக தேர்தல் நடக்கும். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இதுவரை 9 முறை திமுக கைப்பற்றி இருக்கு, 2 முறை பாமக கைப்பற்றி இருக்கு, 1 முறை சுயேட்சை கைப்பற்றி இருக்கு, 2 முறை தான் அதிமுக கூட்டணி கைப்பற்றி இருக்கு. இந்த முறை எப்படி இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. இந்த முறை குக்கர் சின்னத்துல ஞானசேகரன் உறுதியாக வெற்றி பெறுவார். எதிர்கட்சிகள் இப்போ பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது குக்கர் விசில் அடிக்காது, குக்கர் பிரஷர் வேகாது, விசில் அடிக்காது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பரப்புரையில் எதிர்கட்சிகள் அப்படிதானே பிரச்சாரம் பண்ணுவாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி திமுக என்னென்ன வாக்குறுதியில நிறைவேற்றல நீங்க கேட்கறதுல இருந்து எனக்கு என்ன ஒண்ணு புரியுதுன்னா, நீங்க தெரிஞ்சு வெளிநாட்டுல இருந்து நேற்று தான் இறங்குன மாதிரி பேசுறீங்க. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நேற்று வரை நின்று ரோட்ல பகுதி நேர ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஏன் மாற்றுத்திறனாளி வரை தங்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று போராடுகிறார்கள். அது மாதிரி இன்றைக்கு போராடாத அரசு துறை அலுவலர்களே இல்லை என்கிற அளவுக்கு தமிழ்நாடு இருக்கு. இன்னும் சொல்ல போனா மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம், கொரோனா நேரத்தில் கடுமையான பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டதுனால எந்த கட்டணமோ வரியோ உயர்த்த மாட்டோம்னு சொல்லிட்டு 150% சொத்து வரியை உயர்த்தினார்கள். 67% மின்சார கட்டணம் உயர்த்திருக்காரு. நீங்க வெளிநாட்டுல இருந்து நேரத்தா வந்திருப்பீங்க, ஆனா உங்க வீட்டுல போய் கேளுங்க எவ்வளவு பாதிப்பு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மதுரையில் பட்டப்பகல் 2 பேர் அதை பத்தி என்ன சொல்றதுன்னா, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கே இல்லையே. இப்ப இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? கனிம வள கொள்ளையா இருக்கட்டும், இதே போல போதையில வர்றவங்களை தடுத்து கேட்பவர்களா இருக்கட்டும், கொலை செய்யப்படுவது வழக்கமாகிவிட்டது. தமிழ்நாட்டில் கொலை என்பது தினமும் தொலைக்காட்சிகளையும் பத்திரிகையில் பார்த்தா கொலை என்பது ஒரு சர்வசாதாரண நிகழ்ச்சியாக மாறி வருகிறது. அதனாலதான் மக்கள் கொதித்து போயிருக்காருன்னு நான் சொல்றாங்க. இந்த தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும். அதற்கு அதிமுக தலைமையிலான ஆட்சி, அண்ணன் EPS அவர்கள் தலைமையிலான ஆட்சி வந்தால்தான் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சீர்படும். போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பரவி வருது. பட்டி தொட்டிகள் எல்லாம் இன்றைக்கு போதை மருந்து வியாபாரம் நடக்கிறது. போதை மருந்தை தடுத்தால்தான் இளைஞர் சமுதாயம், மாணவர் சமுதாயம் பாதுகாக்கப்பட முடியும். பெண்களுக்கு வீட்டிலையும் பாதுகாப்பு இல்லை, வெளியிலையும் பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக திமுக நிர்வாகிகள் பள்ளி பெண்களையும் செல்கின்ற மாணவிகளையும் சரி, ஏர் ஹோஸ்டஸா ஏரோப்ளான்ல பறக்கிறவங்களையும் சரி, அவர்களிடம் தவறாக நடந்து கொள்வதால் கைது செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற போதை மருந்து கடத்தல் உட்பட அனைத்து சமூக விரோத செயல்களுக்கும் பின்னணியில திமுக ஏதோ ஒரு விதத்துல தொடர்புல இருக்கிறது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாகி வருது. அதனாலதான் சொல்றேன், தங்கள் பணபலத்தை நம்பி எத்தனை முறை ஜெயித்த தொகுதிகளிலும் இந்த முறை திமுக மண்ணை கவ போகிறது. திமுக பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் உரிமை தொகை தராது
அப்போ வந்து எடப்பாடியார் வந்து கொடுக்கக்கூடாது, இது வந்து எப்படி கொடுக்குறாங்க, இப்போ மட்டும் வந்து 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு அவரும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அப்போ வந்து இப்போ கச்சானால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு 5 லட்சம் கோடி வந்து கடனா இருக்குது திமுக வாங்கியிருக்காங்க. திமுக இதுவரை 70 ஆண்டுகள்ல வாங்கப்பட்ட கடன் 5 லட்சம் கோடி. இப்ப இந்த 5 ஆண்டுகளிலே 5 லட்சத்துக்கு கோடிக்கு மேல் கடன் திமுக வாங்கியிருக்கு. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நிதிநிலை சரி செய்யப்பட்டு மத்திய அரசு உதவியுடன் அவர் அறிவித்திருக்க அண்ணன் இபிஎஸ் அறிவித்திருக்கிற அனைத்து வாக்குறுதிகளும் உறுதியாக நிறைவேற்றப்படும். மும்மொழி கொள்கையை வந்து எட்டு வரதுக்காக மத்திய அரசு வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து கால் விடுறது. அதனாலதான் நாங்க இருமொழி கொள்கையை வந்து செயல்படுத்துறோம். அதுக்காக தான் எங்களை வந்து கல்வி கடன் 3500 கோடி வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு. அதனுடைய உங்களோட கருத்து இல்ல மத்திய அரசிட்ட எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டு 21 தேர்தல் வாக்குறுதி இவங்க கொடுத்த நேரத்துல யாரு ஆட்சியில் இருந்தது? மத்தியில பாஜக ஆட்சி தான். எதை நம்பி இவர்கள் வந்து தங்களை நம்பாமல் மத்திய அரசு கொடுக்கும் என்று இன்றைக்கு பொய் சொல்லி ஏமாத்துகிறார்களே. நாங்க தேர்தல் நீங்க தான் சொன்னீங்க எல்லாம் நிறைவேற்றிட்டாங்க. முதல்வர் வாயாலேயே எங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாமல் போனதுக்கு காரணம் மத்திய அரசு நிதி தரவில்லை என்று அவர் வாயாலே சொன்னார். மத்திய அரசு நிதி தரும், நாங்க அந்த நிதியிலிருந்து உங்களுக்கு இதை செய்வோம்னு அவர் சொல்லல. இதெல்லாம் நிறைவேற்றி தருவோம்னு சொல்ல. நாங்க சொல்றது மத்திய அரசு உதவியுடன் எங்களது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்றுதான் அதிமுக பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் சொல்லி வருகிறார். தலைமைச் செயலாளர் முருகானந்த மாற்றத்துக்கு வந்து முதல்வர் கண்டனம் தெரிவித்தார். ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது ஆணையம் சொல்றாரு. ஒருதலை பட்சமாக தலைமைச் செயலர் செயல்பட்டதாக தகவல்கள் இருந்த காரணத்தினால்தான் தேர்தல் ஆணையம் மாற்றியிருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். தேர்தல் அதிகாரிகள் அப்படி ஆர்வம் பண்ணாங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. தவறான முறையில தேர்தல் அதிகாரி ஆர்வம் செய்யறதுனாலே அதை தாண்டி தேர்தல் ஆணையம் அதை தலையிட்டு அதில் சரியான நடவடிக்கை எடுக்க முடியும். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட உங்களுடைய அமமுக வேட்பாளர் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்க சார்? உறுதியாக மக்கள் ஆதரவோட மரியாதையான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறும். தமிழகத்தில் வந்து திமுகவுக்கும் டிவிகேக்கும் ஒவ்வொரு இடத்துல விஜய் இல்ல இன்றைக்குமா ஆளுங்கட்சிக்கு எங்களுக்கும் போட்டி என்று கட்சிகள் சொல்வது அது இயற்கை. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு மாற்று என்பது அதிமுக தலைமையிலான கூட்டணி தான். அதுதான் இந்த தேர்தலில் அதுதான் உண்மை. மற்ற கட்சிகள் அதில் போட்டிக்கு வர முடியாது என்பதுதான் உண்மை. நீங்க தேர்தல் முடிவு வந்தது தெரிய வரும். உதயநிதி வந்து எடப்பாடி வந்து காலைல ஓடுறத குறித்து விமர்சனம் பண்ணிருக்காரு. அதுக்கு எடப்பாடி வந்து பெரிய வீட்டு ஆசீர்வாதம் தவிர அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கேட்கிறாரு. இது குறித்து அவருடைய கருத்து தான் சார். அவர் சொன்னதுதான் சரி. என்ன சார் காலைல ஓடுறது ஆசீர்வாதம் வாங்கலாம். ஆமா வாங்கினது அதனால ஒன்றும் தவறு இல்லை. ஆமா தன்னை விட வயதுல மூத்தவங்க தனக்கு பதவி கொடுத்தவங்கிற நம்பிக்கையில அவங்க காலில் ஓய்வுறது. பங்காளி சண்டையா இருக்கும்போது நீங்களே சொன்னீங்க சார் இந்த மாதிரி வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பங்காளி சண்டையா எங்க கால எல்லாம் அவங்க தாத்தா கருணாநிதி எமர்ஜென்சி கொண்டு வந்து அவங்க ஆட்சியை கலைத்து கருணாநிதியை தவிர மற்ற எல்லோரையும் கைது செய்து மிசாவில் உதைத்து உள்ளே தள்ளவர்களோட நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருக என்று கூட்டணிக்கு செல்லவில்லையா? அதையெல்லாம் மறந்து விட்டு நீங்க இபிஎஸ் அதை செய்தார் இதை செய்தார் இவர் சொல்றாரு. இவங்க தாத்தா யாரு காலையெல்லாம் பிடிச்சாருன்னு இவருக்கு தெரியாதுன்னா அப்ப பிறந்திருக்க கூட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். சார் தமிழ்நாட்டில் வந்துட்டு நியூ பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல அரசு அலுவலர்கள்லாம் வந்துட்டு அதிருப்தியில இருக்காங்க. அதான் நிலைப்பாடு என்ன சார்? பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. பழைய ஓய்வூதிய திட்டம் தான் வந்து இப்போ அமல்படுத்தி அவங்க செயல்படுத்திருக்காங்க. அவதான் கரெக்டா சொன்னாரு. நீங்க தான் சொல்றீங்க ஏதோ வெளிநாட்டுல இருந்து நேற்று நைட்டு தான் வந்து இறங்கிருக்கீங்க. உறுதியாக நல்ல வாக்கு வித்தியாசத்துல வெற்றி அங்க பங்காளிகள் சண்டை போட்டுக்கிட்டு சேர்ந்து திடீர்னு 21 மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் எங்களை கூட்டணியில் ஒன்றுபடுத்த முயற்சி செய்தார்கள். அப்பொழுது முடியவில்லை. இப்பொழுது எங்களை ஒன்றுபடுத்தி இருக்கிறார். காரணம் நாங்கள் பிரிந்து நின்றால் அது தீய சக்தி திமுகவுக்கு வசதியாக போய்விடுகிறது. அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கெல்லாம் ஒன்னாயிருக்கோம். சார் இப்ப சசிகலா அவங்க மேடம் வந்து பேட்டியில வந்து எல்லாத்தோடையும் கேட்கறாங்க யோக கூட்டணி வெற்றி பண்ணுமா இல்ல தியாக கூட்டணி வெற்றி பண்ணுமான்னு. நீங்களும் அவங்களை நம்பிதான் அவங்களதான் வரவேற்பு தியாக மேடத்துக்கு வரவேற்றீங்க.
இப்போ அவங்க தனி கூட்டணி அமைச்சிருக்காங்க. அவங்களுடைய அது ஜனநாயக நாட்டுல யாரு வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், அது அவர்களது உரிமை. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் தீய சக்தி திமுகவிடம் இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியால் தான் முடியும். இரட்டை இலை தலைமையிலான கூட்டணியால் தான் முடியும் என்பது கள யதார்த்தம். அதை நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் அதை பின்பற்றுகிறோம். விஜய் கட்சி வந்து திருப்பத்தூர்ல விஜய் கட்சி விவசாய சார்ந்த தொழிற்சாலை திருப்பத்தூர் தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பாக எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வெற்றி பெற்ற பிறகு இதையெல்லாம் வலியுறுத்தி பெற்றுத் தருவோம் என்கிற உறுதியை இன்றைக்கு அவர் சார்பாக நானும் தரதான் இன்னைக்கு வந்து 20 ஆண்டு காலமாக திருப்பத்தூர்ல இவருக்கு எதிராக போட்டியிடும் தெற்கு ஒன்றிய செயலாளராக பணியாற்றி வந்த திருப்பதி என்பவர் வந்து தனக்கு அதிமுக சீட்டு கொடுக்கல அப்படின்ற காரணத்துக்காக தற்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருக்காரு. அதனால நாங்க இப்ப அதிமுகவினர்லாம் ஒரு கூடிய ஒரு குழுவா அவங்க தனியா செயல்படுத்துறாங்க. தவறு. இன்றைக்கு கூட முன்னாள் அமைச்சர் வீரமணி அவர்கள் தலைமையில இங்க உள்ள அனைத்து நிர்வாகிகளுமே சகோதரர் ஞானசேகரனுக்காக அவர்கள் தேர்தல் பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் அனைவருமே என்னை வந்து இன்றைக்கு சந்தித்து அவர்கள் நாங்கள் இங்கு உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஞானசேகரன் வெற்றிக்காக உறுதியாக பாடுபடுகிறோம் என்பதை சொல்லிவிட்டேன். இப்ப அவரு இதுக்கு போயிருக்காங்க தாவேக்காக 20 ஆண்டு காலமா அதிமுக இருந்து திடீர்னு அவர் வந்து அது அவரை தான் கேட்கணும். தாவேக்காவுக்கு தாவடிங்க நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் கேட்டதுக்கு அவர் வந்து எங்களுக்கு வந்து அதிமுகவுல மரியாதை இல்லாதனால மாறிட்டேன். சீட்டு கிடைக்கலன்னா எதை வேணாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் நீங்க சொல்லுங்க. கட்சியில இருந்து பேசுறவங்க பேச்சுதான் நம்ம அபிஷியலா எடுத்துக்க முடியும். அதிருப்தியில வெளியில சென்று வேறு கட்சியில சென்று அதுல வேட்பாளர் இருக்கவர் சொல்றதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க எப்படி அதுக்கு பதில் சொல்லுவோம்? சரி போதுமா, ஒருத்தர் வேற யாரும் இல்லையா கேட்கறதுக்கு? போதும். விஜய் பிரச்சாரம் வந்து அடிக்கடி வந்து சினிமா ஷூட்டிங் மாதிரி கேன்சல் ஆகிட்டே இருக்கு. அவருக்கு நான் இது கூட பர்மிஷன் கொடுக்குறாங்க. இது பத்தி அதை பத்தி நீங்க திரு விஜய் அவர்கிட்ட தான் இந்த கேள்வி வீரமணி மேல அவர் வழக்கு போடுறாங்க. ஆமினேஷன் சமயத்துல இந்த மாதிரி வழக்குகள் வரும். அதெல்லாம் நீதிமன்றத்துல போய் அவர் வந்து அதெல்லாம் வெற்றிகரமாக நிரபராதி என்பது நிரூபிப்பார். ஜெயிச்சதுக்கு அப்புறமா அதிமுக அரசாங்கத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா? இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் அமமுகவின் விருப்பம். தமிழ்நாட்டில் ஒரு ஸ்திரமான ஆட்சி வேண்டும். அதுக்கான அவங்க அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்றால்தான் இந்த தீய சக்தி திமுக செய்த இந்த 5 ஆண்டு கொடுங்கோல் ஆட்சியெல்லாம் சரி செய்து மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் வளர்ச்சியும் கொண்டு வர வேண்டும் என்றால், பாதுகாப்பையும் கொண்டு வர வேண்டும் என்றால் அதிமுக அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் விருப்பம் அதுதான்.